எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன குழம்புன்னா கொடுவா. கொடுவா எங்கள் வீட்டு படவா வாங்கிட்டு வந்திருக்கு. எங்கள் வீட்டுக்காரு படவா கொடுவா வாங்கிட்டு வந்திருக்காரு. சரியான முரட்டு கொடுவா. அதுவும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த வாட்டி தாங்க இவ்வளோ வருஷத்தில் கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ தாங்க என் வீட்டுக்கார் வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காரு. நான் எப்பொழுதும் கஷ்டப்பட்டு தான் அரைக்கிட்டு கிடப்பேன். இப்போ கழுவுற வேலை மட்டும்தான். கொடுவா அருவாமனை எல்லாம் இது பாருங்க, இப்படி புட்டுக்கிட்டு போயிட்டு இதோட என்கிட்ட ஒரு 3 அருவாமனை அந்த ஒன்று கிடக்கு துரு பிடிச்சி. 3 அருவாமனை இதோட இத்து போயிட்டுங்க. போயிட்டு இன்னும் ஒன்று தான் இருக்குது. இனிமேல் வாங்கணும். எங்கள் வீட்டுக்காரர் நிறைய கறி மீனெல்லாம் வாங்கி போடுவார். வாரம் கறி மீன் தான். கறி வாங்குறோமோ இல்லையே, மீன் தான். எங்கள் வீட்டில் அதிகமாக மீன் தான். மீன் பிரியர் எங்கள் வீட்டுக்கார். இன்னைக்கு கொடுவா குழம்பு மாடி. இங்கே பாருங்க, அப்படியே பழுவி பாரு, தண்ணியை பாரு, குட்டியை பார்த்தீங்களா? எப்படியோ இன்னைக்கு வேலை மிச்சம் அப்படின்னு நினச்சி இன்னைக்கு பறக்க சீக்கிரமாக மீன் குழம்பு வைக்கணுங்க. நல்ல மீனுங்க. இப்போ வந்து மீன் கழுவுற வேலை தான் எனக்கு ரொம்ப நேரம் ஆகும். மீன் கழுவி முடிக்கிறதே ஒரு 2 மணி நேரம் ஆகும். ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி வந்து மீன் கழுவுறது நல்லா பறக்க நல்லா வேகமாக தேய்ச்சி கழுவிட்டு இன்றைக்கி சூப்பராக சீக்கிரமாக சமைச்சி சாப்பாடு போட்டுருணும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் நான் சமைக்கிறது லேட்டாகுதா, என் வீட்டுக்காரர் வந்தால் நீ பசிக்கிற நேரத்துக்கு வந்தால் சாப்பாடு போட மாட்டேங்கிற அப்படின்னு திட்டு வாங்கிட்டே இருப்பேன். எப்போ பார்த்தாலும் திட்டு வாங்கிட்டே இருப்பேன். ஆனால் மீன் குழம்பு வைக்கும்போது மட்டும் திட்டு வாங்க மாட்டேன். ஏன்னா நான் மீன் குழம்பு வைக்கிறது எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி நான் வச்சுருவாங்க. டேஸ்ட்டாக இருக்குமா, அதனால் வாயே திறக்க மாட்டார் என் வீட்டுக்காருக்கு. அவங்க சாப்பிடுவாருங்க. மணி ஆகிட்டு, மணி 11 ஆகுது. அவ்வளோதான். இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்ணி அப்படியே கீழே சாய்ச்சி விடாமல் இந்த கருவேப்பிலை கன்று அந்த மாதிரி உள்ள செடிகள் எல்லாம் இந்த கவுச்சி தண்ணியை ஊற்றணும்னு வச்சிங்களேன், நல்லா கருவேப்பிலை வந்து நல்லா மணக்கும், வாசனையாக இருக்கும். இப்போ நான் வந்து நெல்லிக்கண்ணுக்கு ஊற்ற போகிறேன். லெமன் ஜூஸ். இங்கே பாருங்கள், என் பொண்ணு போட்டிருக்கா லெமன் ஜூஸ். சியர்ஸ் தம்பி, இங்கே வா, நான் குடிக்க போகிறேன். ஐயே, என்னடி உப்பு போடலையே? சியர்ஸ். உப்பு போட்டேன். உப்பு ஒரு கல் போட்டால் தான் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கல் போட்டேன். ஐயோ, நீ ஒரு உப்பு ஒரு கல் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. நேற்று மெஞ்ச மழைக்கே நல்லா கூலிங் ஆகிட்டு. இது வெயிலுக்கு குடிக்க வேண்டியது, எனர்ஜிக்கு, மயக்கம் வந்தால் அதுக்கு. ஆனால் இங்கே வந்து எலும்பிச்சம்பழம் வாங்கி போட்டோன்னே அடித்தா மழையும் காற்றும் பூமியெல்லாம் குளிர்ந்துருச்சுப்பா. சூப்பராகிட்டு. நான் குழம்பு வைக்கிறேன், மணி ஆகிட்டு. எப்பவுமே மீன் குழம்பு வச்சா எனக்கு இந்த பாட்டு அடிக்கடி வருங்க. அதனால் இந்த பாட்டு பாடலான் இருக்கிறேன். சோறு மணக்கும் கத்திரிக்கா நீச்சு வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா, இங்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா, பச்சரிச்சி சோறு உப்பு கருவாடு சின்ன மணி வாய்க்கா சேனு கண்ட மீது நினைக்கையிலே நாக்கு எச்சு ஊறுது, அள்ளி திங்க ஆசை மீறுது, நித்த நெல்லிச்சோறு மணக்கும் கத்திரிக்கா நேற்று வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா. மீன் நல்லா வறுபட்டுட்டு சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி இந்த மீன், நான் இந்த மீன் வந்து கொடுவா மீன் வாங்கி சாப்பிட்டது இல்லைன்னு மறந்து போய்ட்டுன்னு நினைக்கிறேன். கெண்டை மீன் தான் சாப்பிட்ருக்கேன், இந்த மீன் சாப்பிட்டது இல்லைங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நீங்களும் கொடுவா வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மண்டை பாட்டு ஏதோ அரைகுறையாக தான் பாடியிருக்கேன். நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இதுலேயே எப்படி மீனை கொஞ்சம் போட வேண்டியதான். நான் ரொம்ப 1 கிலோ மீன் வாங்கிட்டு வந்தாங்க, 2 மண்டை, மாங்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். மாங்காய் இல்லாமல் என்றைக்குமே இருக்க மாட்டாருங்க. மீன் குழம்புல மாங்காய் போடாத நாளே கிடையாது.
பாருங்கள், ரெண்டு மண்டை, 2 வால், ஒரு நடுகண்டம். அதில் மண்டை எனக்கு தான் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ மீனை போட்டாச்சு. ஏன்னா மாங்காவை உடனே போட்டோன்னு வச்சுங்களேன், மாங்காய் கரைஞ்சி போயிடுது. பிஞ்சு மாங்காய் இருந்தால் கரைஞ்சிடுது. அதனால் மீனை போட்டுட்டு அதுக்கு மேலே மாங்காவை போட்டோன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் கரையாமல் இருக்கும். மாங்காய் கரைஞ்சிச்சின்னா அதுக்கு ஒரு திட்டு விழுவுங்க. அதனால தான் சாம்பாரில் நேற்று அப்படி தான் மாங்காய் கரைஞ்சிக்கிட்டு, மாங்காய் கரையக்கூடாது, சோறு குலையக்கூடாது, வீட்டுக்காருக்கு ஐயையோ ஏதாவது புளிப்பு இருக்கக்கூடாது, அவர் சமைக்கிறதுல ஏதாவது ஒரு குறைன்னா அவ்வளோதான் திட்டு செம்மையாக விழுவுங்க. சூப்பராக வறுத்துட்டேன். நானும் போய் சாப்பிட போகிறேன், நீங்களும் போய் சாப்பிடுங்க. ஓகே, மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாய், இப்போ தான் சாப்பிட்றேன். மீன் குழம்பு மண்டை உடச்சிட்டேன் பாருங்க, எனக்கு மட்டும் மண்டை. முன்னாடி மண்டை கரைஞ்சிக்கிட்டேன். சாப்பிட வாங்க. மீன் குழம்பு, மீன் வறுவல், மாங்காய் போட்டு எல்லாம் மெதுவாக தான்ப்பா சாப்பிடுவேன். அவுக்கெல்லாம் சாப்பிட மாட்டேன். முழுங்கிட்டா யார் வேதனைப்படுறது? என்ன மீனுங்க? கொடுவா மீன், செம்ம டேஸ்ட். கொடுவா சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்குது. விரா மீன் மாதிரி நல்லா இருக்கு. குழம்பு நிறைய ஊற்றிடுவீங்க, அப்படி பட்டது குழம்பு.